அத்தியாயம் 16. இதோ உதவி. உங்கள் இலக்கு கட்டளையை உங்கள் ஆழ்மனதில் தொடர்ந்து சொல்லுங்கள். உங்களிடம் உள்ளதைப் பெறுவதற்கு உங்களுக்கு என்ன மதிப்பு வேண்டும்? நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட நபராக மாறுவதற்கு உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? உங்கள் இலட்சிய சுயம். உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய உங்களுக்கு என்ன மதிப்பு? அந்த விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு மதிப்புள்ளவை என்பதை கவனியுங்கள், ஏனென்றால் நீங்கள் அவற்றுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். நீங்கள் விரும்புவதைப் பெறுவதற்கான விலை. நீ என்னவாக ஆகஸ்ட் விரும்புகிறாயோ அதுவாக மாறுதல். உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைவது ஒரே நேரத்தில் வலிமையான வார்த்தை கட்டளையால் வலியுறுத்தப்பட்ட உற்சாகமான தீவிரமான மனப்படங்களில் உங்கள் இலக்கு கட்டளையை தொடர்ந்து மீண்டும் செய்யவும். உங்கள் ஆழ்மனதில் இலக்கு கட்டளைகளை பயன்படுத்துவதன் வெற்றி, நீங்கள் அவற்றை மனதளவில் தொடர்ந்து திரும்பத் திரும்பச் சொல்வதைப் பொறுத்தது. நிச்சயமாக, நான் தொடர்ந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தும்போது அது வலியுறுத்தலுக்காகத்தான். நிச்சயமாக, உங்கள் சிந்தனை தேவைப்படும் பிற விஷயங்கள் உங்களிடம் உள்ளன, எனவே தொடர்ந்து என்பது முழுமையானதாக இருக்க முடியாது, மேலும் நான் அதை மற்ற சிந்தனைக்கு முற்றிலும் தேவையில்லாத ஒவ்வொரு கணமும் என்று அர்த்தப்படுத்துகிறேன். உங்கள் இலக்கு கட்டளையை உங்கள் ஆழ்மனதில் எவ்வளவு தொடர்ந்து பதிக்க முடியும் என்பதை விளக்குவதற்கான சிறந்த வழி, நான் அதை எப்படிச் செய்கிறேன் என்பதை விவரிப்பதாகும். முதலாவதாக, ஆராய்ச்சி, புத்தகங்கள் எழுதுதல், தேசிய அளவில் சிண்டிகேட் செய்யப்பட்ட செய்தித்தாள் கட்டுரைகள் எழுதுதல், தேசிய பத்திரிகை கட்டுரைகள் எழுதுதல், அதன் அனைத்து தேசிய விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் உட்பட கணிசமான வெளியீட்டு வணிகத்தை நடத்துதல், எனது சொந்த மற்றும் பல நிதி எஸ்டேட்களை நிர்வகித்தல், ஒரு நிரந்தர தொண்டு அறக்கட்டளை நிதியான எம்.ஆர். கோப்மேயர் அறக்கட்டளை உட்பட மிகவும் பரபரப்பான வாழ்க்கையில் இதைச் செய்ய நான் நேரம் ஒதுக்குகிறேன் என்பதை உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். மேலும் பல மில்லியன் வாசகர்களைக் கொண்டிருப்பதன் விளைவாக ஏற்படும் மிகப்பெரிய கடிதப் போக்குவரத்துக்கு நான் தனிப்பட்ட முறையில் பதிலளிக்க முயற்சிக்கிறேன். அதனால் நான் வாரத்தில் 7 நாட்களும் நள்ளிரவு வரை வேலை செய்ய வேண்டும். அப்படியானால் எனது சொந்த இலக்கு கட்டளையை எனது ஆழ்மனதில் தொடர்ந்து பதிய வைக்க எனக்கு எப்படி நேரம் கிடைக்கும்? மீண்டும், இந்த முறையில் தொடர்ந்து என்ற வார்த்தையை நான் ஒரு ஒப்பீட்டு அர்த்தத்தில் மட்டுமே பயன்படுத்துகிறேன் என்பதை நினைவில் கொள்க, மொத்தம் அல்ல, ஆனால் யாருடைய அன்றாட சிந்தனையிலும் ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு அடிக்கடி என்பதை குறிக்கிறது. இது ஆழுணர்வு செறிவு அல்லது இலக்கு கட்டளை மறுவலியுறுத்தல் என்று அழைக்கப்படுகிறது. நான் இதை இப்படித்தான் செய்கிறேன். எனது இலக்கு கட்டளையை 2 வினாடிகள் மட்டுமே எடுக்கும் வகையில் குவித்துள்ளேன். நீங்களும் அவ்வாறே செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் இலக்கு கட்டளைக்கு 2 வினாடிகளுக்கு மேல் தேவைப்பட்டால் அது மிக நீளமாக இருக்கலாம். இதற்கு 3 வினாடிகளுக்கு மேல் தேவைப்பட்டால் அது மிக நீண்டது. என்னுடைய சொந்த இலக்கு கட்டளை 4 வார்த்தைகளில் உண்மையில் 2 வினாடிகளுக்கும் குறைவாக குவிந்துள்ளது. 8 வார்த்தைகளுக்கு மேல் உள்ள இலக்கு கட்டளை மிக நீளமானது பல வெளிப்படையான காரணங்களுக்காக. நீங்கள் உங்கள் சொந்த இலக்கு கட்டளையை உருவாக்கும்போது, உனக்கு என்ன வேண்டும் என்பதை 3 முதல் 6 வார்த்தைகள் கொண்ட ஒரு வலிமையான இலக்கு முழக்கமாக மாற்றி, அது உன் இலக்கை விவரிக்கிறது. 1 மில்லியன் சம்பாதிக்க என்பது செல்வத்தைப் பெறுவதற்கான மனப்படங்களை வலியுறுத்துவதற்கான ஒரு வலிமையான இலக்கு கட்டளை போல. பின்னர் உங்கள் சொந்த 3-6 வார்த்தைகள் கொண்ட கோல் கட்டளைக்கு ஒவ்வொரு மறுநிகழ்வுக்கும் 2 முதல் 3 வினாடிகள் மட்டுமே தேவைப்படும். இப்போது ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆழ்மனதில் 2 வினாடி இலக்கு கட்டளையை எவ்வாறு தொடர்ந்து அல்லது எத்தனை முறை பதிக்க முடியும் என்பதைப் பார்ப்போம். என்னுடைய பரபரப்பான நாளில் கிடைக்கும் பல இடைவெளிகளில் சிலவற்றை உதாரணமாக பயன்படுத்தி இதை முயற்சிப்போம். நான் ஒவ்வொரு நாளும் 20 நிமிடங்கள் திட்டமிட்ட
முறையான உடல் சீரமைப்புக்கு ஒதுக்குகிறேன். ஐசோமெட்ரிக் பயிற்சிகள், எடை தூக்குதல் போன்றவை. பயிற்சிகள் வழக்கமானவை மற்றும் உடல் ரீதியானவை என்பதால், அந்த 20 நிமிடங்களை எனது ஆழ்மனதில் எனது இலக்கு கட்டளையை பதிய வைக்க பயன்படுத்தலாம். என்னுடைய 2 வினாடி இலக்கு கட்டளையே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய 20 நிமிட உடல் பயிற்சியின் போது 600 முறை மனதளவில் மீண்டும் மீண்டும் செய்ய முடியும். பின்னர் நான் ஒவ்வொரு நாளும் 20 நிமிடங்கள் மன நிலைப்படுத்தலுக்கு ஒதுக்குகிறேன். இது எனது 71 அத்தியாய புத்தகத்தில் கற்பிக்கப்பட்ட தீவிர செறிவு முறைகளை பயன்படுத்தி, எனது இலக்கு கட்டளையை மீண்டும் மீண்டும் செய்வதை மட்டுமே கொண்டுள்ளது. நீங்கள் விரும்புவதைப் பெறுவது எப்படி? 1. மௌன மந்திரம் முறை. 2. முடிச்சு போடப்பட்ட கயிறு முறை. 3. மந்திர நாணயங்கள் முறை. 4. அட்டைகளின் தளம் முறை. 5. மனப்படம் முறை. 6. மீண்டும் மீண்டும் செய்யும் அட்டை முறை. 7. சுயஹிப்னாசிஸ் முறை. இந்த தீவிர செறிவு முறைகளின் எளிமையான பயன்பாடு எனது புத்தகமான நீங்கள் விரும்புவதைப் பெறுவது எப்படி என்பதில் விரிவாக கற்பிக்கப்படுகிறது. எனவே அவற்றை விரிவாக விவரிக்க நான் இங்கு இடம் ஒதுக்க வேண்டியதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் 7 முறைகளையும் பயன்படுத்துவதில்லை, ஆனால் முந்தைய தீவிர செறிவு முறைகளில் சுமார் 3 ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறேன், மேலும் பல்வேறு மற்றும் நீடித்த ஆர்வத்திற்காக அவற்றைச் சுழற்றுகிறேன். எனது 2 வினாடி கோல் கட்டளையைப் பயன்படுத்தி எனது தினசரி 20 நிமிட மனநிலையில் எனது கோல் கட்டளையை எனது ஆழ்மனதில் கூடுதலாக 600 முறை பதிக்க முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் எனது 20 நிமிட உடல்நிலை மற்றும் 20 நிமிட மனநிலை நிலைக்காலங்களில் எனது 2 வினாடி இலக்கு கட்டளையை எனது ஆழ்மனதில் 1200 முறை பதிக்க முடியும். பின்னர் மன ஒருமைப்பாடு தேவையில்லாத சவரம் செய்தல், குளித்தல், உடை அணிதல் மற்றும் சீர்படுத்துதல் போன்ற வழக்கங்களுக்கு ஒரு நாளைக்கு 40 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டால், எனது ஆழ்மனதில் மேலும் 1200 இலக்கு கட்டளைகளை பதிய வைக்க முடியும். அதாவது ஒவ்வொரு நாளும் மொத்தம் 2400 கோல் கட்டளைகள். பின்னர் வாகனம் ஓட்டும் நேரத்தையும் காத்திருப்பு நேரத்தையும் சேர்த்து, கவனம் செலுத்தி சிந்திக்க தேவையில்லாத நூற்றுக்கணக்கான குறுகிய கால அவகாசங்களைச் சேர்த்தால், உங்கள் சொந்த 2 வினாடி இலக்கு கட்டளையை உங்கள் ஆழ்மனதில் ஒவ்வொரு நாளும் 10,000 முறைக்கு மேல் பதிய வைக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி, யதார்த்தமாக இருக்க, ஒரு நபருக்கு குறுகிய கவனம் செலுத்தும் நேரம், பலவீனமான மனசெறிவு மற்றும் பகல் கனவு எண்ணங்களின் அலைந்து திரியும் சங்கிலிகளால் எளிதில் திசை திருப்பப்படுவதாக வைத்துக் கொள்வோம். எனவே ஒரு குறிப்பிட்ட இலக்கு கட்டளையில் அவரது மனசெறிவு 10% மட்டுமே திறமையானது. அப்படியென்றால் ஒவ்வொரு நாளும் 1000 இலக்கு கட்டளைகள் ஆழ்மனதில் பதிக்கப்படும். இந்த 10% மன ஒருமைப்பாடு திறன் கூட ஒவ்வொரு நாளும் 1000 இலக்கு கட்டளைகளுடன் ஆழ்மனதில் ஆதிக்கம் செலுத்தும் அளவுக்கு நிலையானது. ஒவ்வொரு நாளும் 1000 அல்லது அதற்கு மேற்பட்ட இலக்கு கட்டளைகளால் 2 வினாடி வலிமையான வார்த்தை கட்டளைகளால் வலியுறுத்தப்பட்ட உற்சாகமான தீவிரமான மனப்படங்களின் இலக்கு கட்டளைகளால் உங்கள் ஆழ்மனதில் ஆதிக்கம் செலுத்தும்போது நீங்கள் கருத்தரித்து நம்பக்கூடிய எந்தவொரு வாழ்க்கை இலக்கையும் அடைவதை உறுதி செய்கிறீர்கள். நிச்சயமாக எண்ணற்ற வாய்ப்புகள், சூழ்நிலைகள், தனிப்பட்ட தொடர்புகள் மற்றும் உங்கள் இலக்கை அடைவதற்கான வரம்பற்ற வழிமுறைகளை நீங்கள் உண்மையில் பயன்படுத்துவது அவசியம். இந்த அத்தியாயத்தில் கற்பிக்கப்பட்ட முறைகள் மூலம் நீங்கள் அதன் ஆதிக்க நோக்கமாக மாற்றியுள்ள உங்கள் இலக்கு கட்டளைக்கு அதன் சைபர்நெடிக் பதிலில் உங்கள் ஆழ்மனம் உங்களை வழிநடத்தும் அல்லது உங்களை ஈர்க்கும். நீங்கள் இதைச் செய்யும்போது எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாகவும் தோன்றும் விஷயங்கள் நடக்கத் தொடங்கும்.